guys, welcome to MD Gamers YT. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போறோம்னா கார் ஃபார் சேல் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1க்கு நல்ல சப்போர்ட் தந்தீங்க, அதே மாதிரி பார்ட் 2க்கு நல்ல சப்போர்ட் தாங்க. ஓகே गाइस, வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 50. நீங்க அதை அச்சீவ் பண்ண அதை நீங்க இது பண்ணிருங்க. ஐயோ நம்ம சொல்லுவாங்களே, ரீச் பண்ணிருங்க. ஓகே गाइस, வீடியோக்குள்ள போலாம். ஓகே, கார் மார்க்கெட் பிளேஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. போன பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். 54,000 நம்ம வந்து லோன் எடுத்திருப்போம். 54,000 இல்லை 40,000 தான் அரௌண்ட் எடுத்திருந்தோம். ஓகே, கார் மார்க்கெட் பிளேஸில் போய் சூப்பராக ஒரு கார் வாங்கி சூப்பராக அதை விற்கிறோம். இந்த கார் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச 54,000 2018 மாடல். ஓகே, 40,000 முடிஞ்சது. நாட் சாட்டிஸ்ஃபையா? பேக்வா இதே மாதிரி இது பார்ப்போம். ஓகே, இந்த கார் எவ்வளோன்னு கேட்போமா? 2016 மாடல், இது 2018 நல்ல ஒரு மாடல், அதனால் இதை வாங்கிக்கலாம். சரி, அது பிரியா 41,000. வேறு எவ்வளோ போடலாம்? 149. முடிச்சு விடு. ஓகே, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 42,000. கார் கிடச்சிச்சு. எடுத்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம். ஓகே சூப்பர். நல்லா இருக்குது காரு. நெருப்பு வருது, ஃபயர் எக்ஸாஸ்டா. ஓகே, கண்டெய்னருக்கு வந்துட்டோம். இங்கே கூட கார்லாம் வச்சுருவாங்க. ஓகே, வெளியே வந்து இந்த கார் எவ்வளோன்னு கேட்போம். 1,70,000. 1,70,000. இனி வந்து நமக்கு 43,000 வந்து லாஸ் ஆகிருக்கு. பிகாஸ் அந்த கார் வாங்கியிருக்கோம். ஆனால் நாளைக்கு அந்த காரை விற்றுட்டு நம்மகிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த காரில் எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு பார்க்கணும். 20. இந்த டோ பண்ணுறதுக்கு 400 கொடுக்கணுமா? இல்லை பரவாயில்ல, நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். வேணால் ஒரு 10,000க்கோ 8,000க்கு ஒரு கார் வாங்கினோம்ல போன வீடியோவில், அதை வேணால் அதை பண்ணலாம். ஏன்னா வேஸ்ட்டாக 10,000 8,000 10,000 அது இப்போ இருக்குமான்னு தெரியல. இருந்ததுன்னா அதை டோ பண்ணி விட்டுடலாம். 400 வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல. 8,000 நமக்கு திருப்பி பேக் வந்துடும். இருக்கா இல்லையா? இல்லை இருக்கு. சூப்பர். பேக் திரும்ப சும்மா ஸ்டண்ட் அடிச்சு வருவோம். ரிவர்ஸ் பேக் இது அடிச்சிட்டோம். இப்போ வந்து காருக்கு போயிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து அங்கே போயிருக்கோம். சூப்பர். இந்த ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி வந்து இல்லை. மொபைலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடியோ 1 இயருக்கு முன்னாடியோ தான் விளாண்டுருந்தேன். அப்போ வந்து இந்த ஆப்ஷன் இங்கே கிடையாது. இப்போ ஆக்ஷன் வந்துருக்குமா? சூப்பர். ஆக்ஷன் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து போன தடவை இருந்த இதை சரி பண்ணிட்டாங்க. இதுக்கு போக முடியாத மாதிரி இருந்தது. இதையும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பர். நல்லா அடித்து உடச்சிட்டேன் காரை. இப்போ வந்து ஆக்ஷனுக்கு போகலாம். இன்னைக்கு அப்படியே கார் வரலைனாலும் நோ ப்ராப்ளம். ஏன் சொல்கிறேன்னா டோ ட்ரக்கு 400 கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஓகே, வெளியே வா. எனக்கு எவ்வளோ பேக் வா. இப்போ இவனுக்கு எவ்வளோ? நோ ப்ராப்ளமா இந்த காரில் போடு. அப்படின்னா இந்த காரை சூப்பர். வேறு என்ன ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளம்ல இல்லை, பக்காவாக இருக்குது இந்த காரு. நம்மகிட்ட ஸ்கில் பாயிண்ட் இருக்கா? போடு. 2 ஸ்கில் பாயிண்ட் இருக்கா? இந்த ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னது?
ஷோ டீட்டெயில் ஒன்று வாங்கிக்கலாம் முடிஞ்சுது. ஓகே, இப்போ வந்து கார் எடுத்துகிட்டு இந்த கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு சேலுக்கு போட்டுருவோம். சூப்பர். இன்னைக்கு வந்து ஆக்ஷனுக்கு போக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆக்ஷனில் கார் வராது. மொபைல் பிளேயர்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்கும். அது வந்து நான் எப்போ விளையாண்டுருந்தேன்னு விட்டேன்னு தெரில. ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த கார் நல்லா ஸ்மூத்தாக போகல, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போகுது. ஆனால் ப்ராப்ளம் இல்லை, காரில் ப்ராப்ளம் இல்லை. நானே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். பெரிய கார்லாம் வாங்கவே கூடாது எப்பவும். இந்த மாதிரி தான் இடிச்சுக்கிட்டேன் பாருங்க. வெப்பேஜுக்கு போய் நாட்டு இருந்துச்சுங்களா. இதை வந்து எவ்வளோக்கு போடலான்னா 15,000க்கு போடுறேன். இந்த டைட்டிலு என்ன காரு இது? வந்து ஆடி காரா? ஆடி கார். ஓகே, இப்போ வந்து வெளியே போய்க்கலாம். ஸ்பீடாக போகணும். ஓகே, ஸ்பீடாக ஓடி வந்துட்டோம். காரும் ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட் கண்டிஷன். டைம் என்ன? ஓகே, டைம் என்ன? டைம் ஐயோ, டைம் எங்கே பார்க்கறது வந்துட்டு. பர்ஃபெக்டாக ஆஃபீஸை ஓப்பன் பண்ணாமல் தான் இதை சேலுக்கு போட்டிருந்தேண்ணா. ஓப்பன். இப்போ வந்து முதல்ல குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டத்தையும் வந்து இதை சேலுக்கு போட்டோமா. 42,000க்கு வாங்கி இந்த 42,000னா ஒரு செலவுலாம் வச்சு 60,000 போடு. முடிஞ்சது. ஆஃபீஸ் இஸ் ரியலி டர்ட்டியா. த்ரோ. ஓ, இந்த குப்பையெல்லாம் எடுத்து போடுறதுக்கு 1 XP தராங்க. ஐயோ, கஸ்டமர் வேறு வந்திருக்காங்க. இவங்களையும் வேறு பார்க்கணுமா? சரி, 80 ஆக்கிட்டோம். சூப்பர். அவ்வளோதான், முடிஞ்சுது. என்னது? ஓகே, எவ்வளோக்கு கேட்குறாரு? 9,000 ஓகே, இப்போ வந்து 10,000 பர்ஃபெக்டாக இருக்கும். முடிச்சிட்டோம். போங்க, 2 பேரும் வந்துருக்காங்க. விட்டுட்டு அவர்கிட்ட போய் 10,000 விற்றுட்டேன். சரி, பரவாயில்ல. இதுலேயே 2,000 ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இந்த காருக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் வாங்க வந்துருக்காரு. 48,000 52,000. அதுக்கு மேலே கம்மியாக கிடைக்காது. பைப்பில் வெளியே விற்க மாட்டேன். ஐயோ, ஆக்ஷன் வேறு 2 மணிக்கு. ஐயோ, 1:40 ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்திருக்காங்க. கஸ்டமர் மேடம், இதை வந்து ஒரு 52,000னா ஓகே. 52,000னாலே நான் ஓகே பண்ணிக்கிறேன். 51,000 அப்படின்னா 53,000. $74,000. இந்த லோன் எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ கேம் நல்லா போகுது. ஓகே. ஐயோ, ஆக்ஷனுக்கு வேறு போகணுமே. ஸ்பீடாக போகணும். கையில் காசு இருக்கு. ஆக்ஷன் நீ வேறு கார் வந்துருச்சா? கொஞ்சம் மொக்க கார் தான். பரவாயில்ல. டக்குன்னு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செகண்டு கார் ஆக்ஷனில் இப்போ எடுக்கிறோம்.
கார் நம்ம எடுக்க வேணாம், கொஞ்சம் ரேஸ் காராக எடுப்போம். வேணாம், இந்த காரும் வேணான்னு தான் நினைக்கிறேன். வேணாம் போட வேணாம். நம்ம வந்து ஒரு நல்ல ரேஸ் காராக 70,000க்கு பார்க்கலாம். 1 lakh மேலாம் வரும், பரவாயில்ல. கொஞ்சம் இதுக்கே பார்க்கலாம், கம்மி ரேட்டுக்கே. முடிக்க மாட்டேங்கிறாங்களே. சரிண்ணா, முடிக்காமல் இருக்காங்க. ஐயோ, என்னது இது? 25,000 கேட்டதுக்கு 40,000 எடுத்துகிட்டு வருவாங்க போல். முடிஞ்சிடும். ஐயா, மொக்கா காரு, கஷ்டப்பட்டேன். சரி, நெக்ஸ்ட் ஒரு கார் பார்ப்போம். ஐயோ, என்னது இது? இந்த காரை முடிச்சிடு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தெரியும், இது ரேஸ் காரா? 3 லட்சம் இல்லையவா? எதில் போகிறது? ஓடியே தான் போயிட்டுருக்கேன். 73,000 எடுத்துகிட்டு வந்தேன்னா வேஸ்ட்டாக போச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போகணும். இந்த கார் எவ்வளோ? ஆனால் இது கன்ஃபார்மாக 3 lakh 1 lakh மேலே தான் தெரியும். 3 lakhs, சூப்பர். இப்போ வந்து எங்கே போகிறோன்னா கண்டெய்னருக்கு போகிறோம். ட்ராவல் ஆகி வந்துட்டோம். இந்த காரும் நிறைய ரேட்டு தான். சூப்பர். இன்றைக்கி வந்து 63,000 வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்னது? ஆக்ஷன் 11 மணிக்கு இருக்கான். நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டு ஏதாவது சூப்பராக ஒரு காரை வாங்கிட்டு விற்றுட்டு அப்புறம் ஆக்ஷன் போகலாம். ஓகே, வீடெல்லாம் வாங்கிறதுக்கு இருக்குது, ஆனால் வாங்க வேணாம். ஐயோ, என்னது இது? இந்த கார் தான் இருக்கா? சரி, டைம் என்ன? நீ எழுதாவது இதை வாங்கி விற்றுடலாம். ஐயோ, என்ன பண்ணுறது? பார்கன் பண்ணுவேன். ஒரு 6,500 பர்ஃபெக்டாக முடிச்சு மாட்டேங்கிறானே. 800 வேணாம், எனக்கு இது 7,000 இது ஒர்த்தாக தெரில. ஏன்னா வந்து நம்ம கம்மி காசுக்கு வந்தால் கம்மி காசுக்கு தான் விற்க முடியுது. பட் வந்து அதிக காசுக்கு வாங்கினா அதிக காசுக்கு விற்க முடியுது. சரி, ஒன்றுமே இல்லை. ஆஃபீஸுக்கு போயிட்டு ட்ராவலிங்கே இவ்வளோ நேரமா? ஆஃபீஸ் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். எக்ஸ்பி நம்மகிட்ட இப்போதைக்கு வந்து இது இல்லை, ஸ்கில் பாயிண்ட்டு. நம்ம ஆஃபீஸ் அங்கே இருக்கு, ஆனால் குப்பை எங்கே போட்டிருக்காங்க பாருங்க. வேறு ஏதாவது கார் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, பார்ப்போமா என்ன இருக்குன்னு. பேஜுக்கு போயிட்டு ஏதாவது பில்ஸ் இருக்கா? நோ பில்ஸ். வெளியே வந்துட்டு ஐயோ, அப்கிரேட்ஸ் வாய்ப்பே இல்லை. வேணாம். டெக்கரேஷன் வேணாம், வெளியே வா. ஓகே, டெக்கரேஷன் தான் பார்த்தோமோ. 700 கொடுத்து வாங்க. ரியல் அமௌண்ட் 700 ஆமான்னு நினைக்கிறேன்.
இல்லை ரியல் அமௌண்ட்டா இல்லை கேம் அமௌண்ட்டான்னு தெரியலையே. ரியல் அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து டாலர்ஸு, அது வந்து ருப்பீஸு. டைம் இப்போ தான் 10 ஆகுது. ஓகே 11 o'clock வந்து இது அது என்னது ஆக்ஷன். அதுலேருந்து ஒரு கார் தரமாக வாங்குகிறோம், வாங்கியே ஆகுறோம். இந்த ப்ளூ கலர் கார் எவ்வளோன்னு கேட்கணும்னு நினச்சேன். இருக்கும்போது எவ்வளோ 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 ஹை டியூட் 5 lakhs டியூட் டியூட் வாங்கிட்டோம் டெய்லி டிக்கெட்டை. உக்காருவோம். 23 22 21 20 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 வந்துடுச்சு. காரு வரும். செகண்ட் காரை பார்ப்போம். இது வேணான்னு நினைக்கிறேன். ஆனால் 24,000 போது. ஓகே 28 முடிக்க மாட்டேங்காங்களே யாரும். அவ்வளோதான் முடிச்சிரு. ஃபஸ்ட்டு காரே 32,000 போயிடுச்சு. சூப்பர் 6,000 ரூபாய் காரு. சரி வேணாம். ஒருவேளை 3rd 4th ரொம்ப பெரிய காராக வந்துருச்சுன்னா ஐயோ பயமாக இருக்குதே. என்ன கார் வரும்னு தெரில. நெக்ஸ்ட்டு செம்ம காஸ்ட்லி கார் தான் வரும். சரி ஆக்ஷனையாவது வேடிக்கை பார்ப்போம். அவ்வளோதான் போதும். சரி இந்த காரே வாங்குவோம். ஐயோ முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, சரியாக தான் வாங்கியிருக்கேன். காருக்கு எவ்வளோ போது பார்க்கலாமா? சரி முடியாதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஆக்ஷன் மட்டும்தானா? நான் ஆல்ரெடி ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன். ஓகே நம்ம எப்படியாவது ஒரு நல்ல சூப்பர் காசெல்லாம் வாங்கிடணும். அதுக்கு நிறைய காசு வேணும். சூப்பர் கார்ஸ் வாங்க நம்மக்கிட்ட வந்து கம்மியாக தான் காசு இருக்குது. அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம நிறையா சேர்க்கணும். எவ்வளோ 3 lakhs அரௌண்டு போயிடுச்சு. ஸ்டார்டிங்கே 4,000 தான். அவாடி எவ்வளோ அமௌண்ட்டு போகுது. 3 lakhs 10,000. நம்மளும் ஒரு நாள் இங்கே இருக்கிற எல்லா காரையும் வாங்கி காட்டுறோம். இப்போ என்ன டவுட்னா, இப்போ இந்த கார் எங்கே வர போகுது? இந்த குட்டியாக ஒரு கார் வாங்கினோமே, நம்ம இதுக்கு பேரே போடல. நம்ம 25,000க்கு வாங்கியிருக்கோம் காரை. நம்மளுக்கு பேரே போடல எதுவுமே. இங்கே பாருங்க, முதல்ல வந்து கோரி நாமியோ மனோ. ஓய் அங்கே வந்துடுச்சு காரு. சூப்பர். இந்த காரில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கணும். இப்போ பக்காவாக இருக்குது கண்டிஷன். இப்போ இந்த ஒரு காரை எடுத்துகிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம்.
ஸ்பீடு இவ்வளோ தான் அடிக்குது. சூப்பர் காரு. இப்போ வந்து வெப்பேஜில் வந்து போடுறோம் எவ்வளோக்கு போகுதுன்னு பார்க்கலாம். நாட் இன் சேல். லாக் வோல்க்ஸ்வேகனா? இன்னும் முதல்ல காருன்னு பாருங்க. வோல்க்ஸ்வேகன் வ்ளாக்ஸ்வேகன். ஐயோ பேர் சரியாக பார்க்கலையே. கரெக்டாக தானே ஏ போடணுன்னா இங்கே. ஐயோ சரியா போடு. ஏ சூப்பர் ஸ்பீடு கார். ஓகே, இதை வந்து ரேட் எவ்வளோ செட் பண்ணலான்னா 25,000 வாங்கினோமா, டபுள் அமௌண்ட் 50,000. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ யாராவது வராங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போய் ஏதாவது வேலை பார்ப்போம். வேலைன்னா சரி காரை துடைப்போம் உட்காந்து. எதுவும் வேலை இல்லாமல் தானே சுற்றுறோம். இன்னும் 1% ஏற்றிட்டேன்னா போதும், அடுத்த ஸ்கில் பாயிண்ட் இதுவாயிடும். ஸ்பாஞ்ச் எடுத்து தொட 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 அழுத்தி தொட. ஸ்கில் பாயிண்ட் அன்லாக் ஆயிடுச்சு. இந்த காரை அவங்க கஸ்டமரே வர மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை மொக்க காரை வாங்கிட்டோமோ? ஆஃபீஸஸ் ஓப்பன். ஆஃபீஸும் ஓப்பனில் தானே இருக்குது. அப்புறமும் ஏன் யாரும் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. பிக்கு சேலில் தானே இருக்குது. வரவே மாட்டேங்கிறாங்க யாரும். கஸ்டமர் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. சரி வந்தவொடனே பார்க்கலாம். ஓகே கைஸ், கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷமாக வெயிட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் நோ டேமேஜ். கரெக்டு தான். 27 ஓடி நீனு. 34 நீ வந்து இதில் வச்சுக்கிறேன் ஆப்ஷனில். இவங்க 2 பேரும் டிக்கெட் யாருக்காவது வித்தரலாம். 34 அதே தான். 24க்கு மேலே ₹1 எக்ஸ்ட்ரா தந்தனா. 30 ஒரு 36. இப்போ வந்து ஒரு 40 பக்காவாக இருக்கும். முடிஞ்சுது. 86,000 இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ், பாய் பாய் பாய். இந்த வீடியோக்களை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய் 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 கைஸ்.